ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்துட்டு போகிறது நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல 5th சம் பார்க்குறோம். ஓகே, f of x equal to 2x plus 5 தந்திருக்காங்க. x not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. f of x plus 2 minus f of 2 by xோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம தேர்ட் சம்மில் பார்த்த மாதிரி f of x தந்திருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே x plus 2 தந்திருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் f of 2வை போட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ f of x equal to நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கத நம்ம எழுதிக்கலாம் 2x plus 5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன ஃபஸ்ட்டு தந்திருக்காங்க, f of x plus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே x plus 2 போடுறோம். அப்போ இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக x plus 2வை போட போகிறோம். ப்ளஸ் 5. இந்த 2வை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into x 2x ப்ளஸ் 2 2s are 4. 2x மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் 2 2s are 4 ப்ளஸ் 5. ஸோ 2x ப்ளஸ் 9. ஓகே, நெக்ஸ்ட்டு f of 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போட போகிறோம். 2 into 2 plus 5. 2 2s are 4 plus 5 equal to 9. ஓகே, கீழே வந்து நம்மளுக்கு டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of x plus 2 minus f of 2 by x equal to. ஸோ f of x plus 2க்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 2x plus 9 கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் இதோட வேல்யூ 9 டிவைடட் பை எக்ஸு. 9 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 2x by x, அதில் எக்ஸும் எக்ஸு கேன்சல் ஆகி 2 மட்டும் கிடைக்கும். ஸோ 2 தான் இதோட ஆன்சர். ஓகே, 6 சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு f of x equal to 2x minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சம் அதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா f of 0 plus f of 1 by 2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ என்ன. நெக்ஸ்ட்டு f of x equal to 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன, f of x equal to xஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன, f of xும் f of 1 minus xும் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன. ஓகே, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொன்றையாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் முதல் கொடுத்துருக்கிறது f of x எடுத்துக்கலாம். 2x minus 3. ஃபஸ்ட் சப்டிவிஷன் f of 0 plus f of 1 by 2 equal to என்ன. ஓகே, இப்போ f of 0வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக இப்போ 0, அப்போ இங்கேயும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 into 0 minus 3. ஸோ 2 into 0 anything into 0 0 minus 3 equal to minus 3. இதுலேயும் நிறைய பேர் இப்போவும் மிஸ்டேக் விடுறீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு f of 1, எக்ஸுக்கு பதிலாக 1 போட போகிறோம். ஸோ 2 into 1 minus 3. 1 2 is 2 minus 3. ஸோ இது சேம் போன சம்மில் சொன்ன மாதிரி தான். இது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் சைன் தான் வரும். 3 minus 2 நம்மளுக்கு 1. ஸோ இப்போ ஆன்சர் -1 வரும். ஸோ இப்போ இதை இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 0 plus f of 1 by 2 equal to f of 0க்கு பதிலாக -3 plus f of 1க்கு பதிலாக -1 divided by 2. ஸோ இப்போ இதுவுமே நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்கம்மா. மைனஸ் நம்பர் இருக்குது, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும். சேம் சைன் கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணணும், வேறு சைன் கொடுத்தாங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3யும் 1யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4, பட் சைன் சேம் சைனாக இருக்கிறதுனால அந்த மைனஸை அப்படியே போடுவோம். இப்போ 4க்கு 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4. ஸோ ஆன்சர் -2. ஓகே, ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் சப்டிவிஷன் f of x equal to 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன. ஓகே, f of x நம்மளுக்கு கொஸ்டின்லேயே தந்திருக்காங்க 2x minus 3ன்னு. ஸோ அந்த வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். 2x minus 3 equal to 0. ஸோ அதிலேருந்து இது பண்ணும்போது -3 இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு +3 ஆயிரும். ஸோ 2x equal to 3, x equal to 3/2. ஸோ ஓகே, இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் f of x equal to xஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன. ஓகே, இப்போ f of xோட வேல்யூ என்ன, 2x minus 3 equal to x. இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடும் வச்சுக்கலாம்.
ஸோ எக்ஸ் இங்கே ப்ளஸ் எக்ஸ் இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆகும், மைனஸ் 3 இங்கே போகும்போது ப்ளஸ் 3 ஆயிரும். ஓகே, 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 2x மைனஸ் இங்கே என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1x, 2x மைனஸ் 1x எக்ஸ் ஈக்குவல் டு 3 தான் இதோட ஆன்சர். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும், 2x மைனஸ் 3 கொஸ்டின் தந்திருக்காங்க. எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னால் என்ன அர்த்தம், எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் போடணும், அவ்வளோதான். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 2 is 2, அடுத்து 2 இன்ட்டு எக்ஸு. ஸோ 1 2 is 2 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ், 2x மைனஸ் 3. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ 2x இங்கே மைனஸ் 2x இங்கே வரும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 2x ஆயிரும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 2 மைனஸ் 3 இருக்குது. இந்த மைனஸ் 3 இங்கே வரும்போது ப்ளஸ் 3 ஆயிரும். 2 ப்ளஸ் 2 நம்மளுக்கு 4x. இங்கே 3 3 கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 2/4. ஸோ 1 2 is 2, 2 2s are 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. Okay, thank you students.